ஏன்னா எங்களுக்குள்ள அந்த சண்டை காரணமே நான் தாங்க. நான் தான் தேவையில்லாமல் குடிச்சிட்டு எதோ பேசிட்டேன். என் மேலே தப்ப வச்சுட்டு அந்த பொண்ணு என்கிட்ட இறங்கி போகணும். அவன் நான் பண்ண தப்ப மறந்து என்னை மன்னிச்சு மறுபடியும் நாங்கள் 2 பேரும் இந்த மனஸ்தாபம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தாங்க இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இதான் சாகுன்னு போய் பேசினா தப்பாக இருக்குங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் என் கையில் இதை நான் சொல்லி புரிய வச்சுப்பேன். உங்களுக்கு இப்போ நான் சொல்லி புரிய வச்சா மட்டும்தான் உண்டுங்கிறனால தான் இன்றைக்கே சொன்னேன். குரு, உங்களுக்கு தான் எல்லா விஷயம் தெரியும்ல. நேற்று நைட்டே அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கலாம்ல. இல்லைங்க, நான் அவள்கிட்ட பேச போயிருந்தேன். என்ன தெரியுங்களா இருக்கும்? பாத்தியா, என் லவ் புரியாம, என் அருமை தெரியாம என்னை விட்டுட்டு போனல. உன்ன மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இப்ப நான் வேணுங்கிறதுக்காக வந்து நிக்கிறா. எதனால? நான் அவன் மேல காட்டுற பாசத்தினால. அது உனக்கு புரியல. இப்போ நான் சொல்றேன், நான் உனக்கு வேணும்னா சொல்லு. அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு நான் உன்னையே லவ் பண்றேன்னு திமிரா பேசுற மாதிரி இருக்காது அந்த பொண்ணுக்கு. இதை நான் எவ்வளவு பொறுமையா சொன்னாலுமே அந்த பொண்ணுக்கு தப்பாதாங்க தோணும்.